ஹலோ ஸ்டூடெண்ட், குரூப்பிங் மாடலை பேஸ் பண்ணி இந்த 4 சமையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரூப்பிங் மாடல் ஹாஃப் இயர் டயத்துலையும் பப்ளிக் டயத்துலையும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப்பிங் மாடலாகவே ஒரே மாதிரியான சம்களை எப்படி ஒரே வீடியோவில் பார்க்கணும்னு சொல்லி எக்ஸசைஸ் 3.11 கொஸ்டின் நம்பர் 1ல் சப்டிஷன் நம்பர் 1ல் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம் 3.30ல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம் 3.31ல் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் சப்டிஷன் நம்பர் 2 பாருங்கள், ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே உள்ள டினாமினேட்டர் வெளியில் இருக்குது x-1. அப்போ நியூமரேட்டர் வெளியில் வந்து x-1 மல்டிப்ளை பண்ணுவோம். x-1 இங்கேயும் x-1 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே உள்ள x-1 இங்கே உள்ள x-1 டிவைட் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குதோ அதை நம்ம ஆன்சராக எழுதலாம். 5x + 7 ஈக்குவல் இங்கே என்ன இருக்குன்னா 3x + 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு x-1. இப்போ 3xஐயும் xஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 3x² நமக்கு கிடைக்குது. 3x². நெக்ஸ்ட்டு 3xஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் 3x கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 2ஐயும் xஐயும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2x. 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -1. 2ஐயும் -1ஐயும் பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள் மைனஸ் 2(1)(s)2 கிடைக்குது நமக்கு வந்து. இப்போ இந்த 5xஐ இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். 5x அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -5xஆக மாறும். 3x² அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. 3xலேருந்து 2x போச்சுன்னா -x -2. இங்கே 5x + 7 இருக்குது. இப்போ இந்த 5xஐ வந்து அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -5xஆக மாறும். அப்போ இங்கே உள்ள 3x² அப்படி இருக்கட்டும். 5x அந்த சைடு போகும்போது -5xஆக மாறுது. ஆல்ரெடி -x1 இருக்குது. அப்போ -6xஆக மாறிடுது. இங்கே உள்ள +3 ஆனது அந்த சைடு போச்சுன்னா +7 ஆனது அந்த சைடு போச்சுன்னா -7ஆக மாறும். அப்போனா -7 -2 வந்து -9 ஈக்குவல் 0. இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1ல் சப்டிஷன் நம்பர் 1 வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். சப்டிஷன் நம்பர் 2 குவாட்ரடிக் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் சம் 3.30 குவாட்ரடிக் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் சம் 3.31 குவாட்ரடிக் ஈக்குவேஷன். கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டனா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னா x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குல்ல, x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு 1 இருக்கணும். இங்கே 3 இருக்குது. அப்போ x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 இருக்கிறப்பல எது இருக்குன்னா எக்ஸாம்பிள் சம் 3.30 இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டாக ரைட் பண்ணிக்கலாம். x² -3x -2 ஈக்குவல் 0. சப்டிஷன் நம்பர் 1ல் x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குன்னா 9 இருக்குது. x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 9 இருக்குது. x² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 வரணும்னா நம்ம 9ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ டிவைடிங் பை 9 கொடுத்துலாம். டிவைடிங் பை 9 டிவைடிங் பை 9ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். 9ஆல் எவரி டைமையும் நம்ம டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு x² கிடைக்குது. x² மைனஸ் மைனஸ் பாருங்கள், டிவைடிங் பை 9 டிவைடிங் பை 9 டிவைடிங் பை 9 டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 9ம் 9ம் நமக்கு வந்து டிவைட் ஆயிடுது. x² கிடைக்குது. இதில் 9 டேபிளால் 3 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3, 3 3s are 9, 4 3s are 12. அப்போ 4x டிவைடிங் பை 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9 டிவைட் பை 4 வந்து டிவைட் ஆகாது, அது அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் 0. இப்போ இதில் சப்டிஷன் நம்பர் 2ல் நமக்கு வந்து இங்கே சப்டிஷன் நம்பர் 2ல் பாருங்கள் 3x². இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 3ஆக இருக்குது. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை 3 டிவைடிங் பை 3 3ஆல் எவரி டைமையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். x² இங்கே 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3 is 3, 2 3s are -2x இங்கே 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 3 is 3, 3 3s are 9. அப்போ -3 ஈக்குவல் 0. இங்கே x² கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. இதை விட்டுலாம். எக்ஸாம்பிள் சம்
31 பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு எப்படி இருக்குன்னா 2வாக இருக்குது. அப்போனா டிவைடிங் பை 2 2வால் நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை 2 டிவைடிங் பை 2 2வால் எவரி டைமே நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டிவைடிங் பை 2 இங்கே 2வும் 2வும் டிவைட் ஆயிரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 2வால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குன்னா 2வால் டிவைட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் பை 2, இங்கேயும் 2வால் டிவைட் பண்ணால் மைனஸ் 1/2 ஈக்குவல் 0. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு ஒன்றா இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயருடைய இங்கே பாருங்கள், இதில் உள்ள எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து ஒன்றா கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்கே உள்ள எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு ஒன்றா கிடச்சிருச்சு. ஆல்ரெடி கொஸ்டினில் இங்கே எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றாவே இருக்குது. இங்கேயும் எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து ஒன்றாவே கிடச்சிருச்சு. எல்லா சம்மே நமக்கு வந்து இங்கே வந்து எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்காப்புல மாற்றிட்டோம். எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்காப்புல மாற்றிட்டோம். இங்கேயும் எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்குது. இங்கேயும் எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்குது. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தனாவே எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ப்ராசஸிங்கே நடக்கும். ஒன்றா மாற்றிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோம். அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இங்கே வேரியபிள் என்ன இருக்குதோ அந்த வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயராக இருந்தால் எக்ஸ்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கிற இது எக்ஸ். அப்போ எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்குது 4/3. இதோடைய சிம்பிள் என்ன இருக்குது? மைனஸ். அந்த மைனஸை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. அந்த மைனஸை நம்ம அப்படியே ரைட் பண்ணணும், மைனஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா 4/3. 4/3 2வால் டிவைட் பண்ணும். டிவைடிங் பை 2. அப்போ 4/2 நம்ம ரைட் பண்ண போகிறோம். 4/3. நெக்ஸ்ட்டு இது கீழே ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்கிற அர்த்தம். அப்போ ரெசிப்ரோக்கில் வரும்போது 1/2 மாறும். இப்போ 1 4 is 4, 3 2s 6 கிடைக்குது. 1 4 is 4, 3 2s 6 கிடைக்குது. இதை டிவைட் பண்ணால் 2 2s 4, 3 2s 6. இந்த வேல்யூவை நம்ம இங்கே ரைட் பண்ணணும். 2/3 இங்கே ரைட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருங்க. ஹோல் ஸ்கொயர் 2/3 இங்கே ரைட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் வந்து எக்ஸ் ஸ்கொயராக இருந்தால் எக்ஸ்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் சிம்பிள் என்ன இருக்குதோ அதை அப்படியே ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 4/3. இந்த 4/3 2வால் டிவைட் பண்ணும். எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் 2வால் டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணும்போது 4/3 கீழே ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்க அர்த்தம். அதை ரெசிப்ரோக்கில் மாற்றும் போது 1/2 மாறுது. 1 4 is 4 மாறுது. 3 2s 6ன்னு மாறுது. இதை டிவைட் பண்ணால் 3 2s 6, 2 2s 4 எழுதி ஸ்கொயர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை 2வால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 2/3. இந்த 2/3 மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுறோம். 2/3 மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுறோம். 2/3 மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன கிடைக்குன்னா 4 கிடைக்குது. 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 9. இந்த கிடைச்ச வேல்யூவை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே எக்ஸ் மைனஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம்ல, அதோட இந்த கிடைச்ச வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது கிடைச்ச வேல்யூவை நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணணும். 4/9. இப்போ எது வரைக்கும் ப்ராசஸிங் ஒர்க் நம்ம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3 இன்டு எக்ஸ் வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ இது வரைக்கும் நம்ம நடந்த கம்ப்ளீட்டிங் ஒர்க் இதோடு முடிச்சிட்டோம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது. அங்கே வந்து சிம்பிள் இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் 4/9 இருக்குல்ல, அந்த 4/9 அப்படியே ரைட் பண்ணிடணும். அப்புறம் ஈக்குவல் 0ன்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். சப்டிஷன் நம்பர் 1 அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து சப்டிஷன் நம்பர் 2 போவோம். ஃபஸ்ட்டு வேரியபிள் என்னக்குன்னா எக்ஸ் இருக்குது. எக்ஸ் அளிக்குங்க. எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் சிம்பிள் என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் சிம்பிள் -2 இருக்குது. அப்போ மைனஸ் சிம்பிளை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. மைனஸ் சிம்பிளை கொடுத்துருங்க, அப்படியே ரைட் பண்ணிடுங்க. எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு வந்து 2வாக இருக்குது. எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2. அந்த 2வால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு என்ன 1 கிடைக்குது. அந்த 1 இந்த வேரியபிள் எக்ஸ் மைனஸ் கொடுத்துக்கலாம். இங்கே 1 கொடுத்து ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ டிவைட் பண்ணும்போது கிடைச்ச வேல்யூ இருக்குல்ல 1, அதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 தான் கிடைக்குது. இந்த வேல்யூ என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே உள்ள வேல்யூவோட சப்ராக்ஷன் பண்ணணும். -1. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்
2x இருக்குல்ல, இது வரைக்கும் உள்ள ப்ராசஸிங் ஒர்க் தான் முடிஞ்சிருக்குது. நெக்ஸ்ட்டு -3 இருக்குல்ல, அந்த -3 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. -3 ஈக்குவல் 0. சப்டிஷன் நம்பர் 2 ப்ராசஸிங் ஒர்க் அப்படின்னு கேட்டோம். எக்ஸாம்பிள் சம் 3.30 பாருங்கள். இங்கே வேரியபிள் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இப்போ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா -3 இருக்குது. -3 அப்போ சிம்பிள் என்ன இருக்குதோ அந்த சிம்பிளை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்குது. 3யை 2ஆல் டிவைட் பண்ணால் 3 டிவைடிங் பை 2 தான் கிடைக்கும். அப்போ 3 டிவைடிங் பை 2 இங்கே ரைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த 3 டிவைடிங் பை எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 3 டிவைடிங் பை 2. அதை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 3யை ஸ்கொயர் பண்ணால் 9, 2வை ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த வேல்யூவை இதோட கொண்டு வந்து சப்ராக்ஷன் பண்ணணும். -4 டிவைடிங் 9 டிவைடிங் பை 4 -9 டிவைடிங் பை 4. இப்போ ப்ராசஸிங் ஒர்க் எது வரைக்கும் நடந்திருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் -3x வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே உள்ள அந்த -2வை அப்படியே கொண்டு வந்து இங்கே ரைட் பண்ண போகிறோம். அப்போ -2 ஈக்குவல் 0. எக்ஸாம்பிள் சம் 3.31 பார்த்தலாம். 31ல் பாருங்கள் என்ன வேரியபிள் இருக்குது? எக்ஸ் தான் இருக்குது. எக்ஸ் இங்கே எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அதாவது இங்கே பாருங்கள் x/2. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 டிவைடிங் பை 2 இன்டு எக்ஸ்ன்னு சொல்லி ரைட் பண்ணிடலாம். அப்போ இங்கே கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கு அர்த்தம். 1ஓட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடைக்குது. 2ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்குது. அப்போ இங்கே எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா 1 டிவைடிங் பை 2 இருக்குது. ரைட். அப்போ இந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் சிம்பிள் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா 1 டிவைடிங் பை 2. அந்த 1 டிவைடிங் பை 2வை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2ஆல் டிவைட் பண்ணால் பாருங்கள் 1 டிவைடிங் பை 2 அப்படி இருக்கும். கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். மல்டிப்ளிகேஷன் 1 டிவைடிங் பை 2. அப்போ 1 இஸ் 1, 2 2s 4 கிடைக்குது. எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 டிவைட் பை 4 கிடைக்குது. இப்போ 1 டிவைட் பை 4 இங்கே ரைட் பண்ணிடுங்க. ரைட் பண்ணி ஸ்கொயர் கொடுத்துருங்க. ஸ்கொயர். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் 2ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைச்ச வேல்யூ 1 டிவைட் பை 4. அதை ஸ்கொயர் பண்ணனா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்குது. அப்போ இந்த வேல்யூ என்ன செய்யணும்? சப்ராக்ஷன் பண்ணும். -1 டிவைடிங் பை 16. இப்போ ப்ராசஸிங் ஒர்க் நமக்கு எது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் -1 டிவைடிங் பை 2 இன்டு எக்ஸோட முடிஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் உள்ள -1 டிவைடிங் பை 2வை அப்படியே நம்ம ரைட் பண்ணணும். -1 டிவைடிங் பை 2 ஈக்குவல் 0. பாருங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எக்ஸ்கோனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்கிறப்பல நம்ம ஃபார்மெட்டில் மாற்றணும். நெக்ஸ்ட்டு என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளை அப்படியே ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் சிம்பிள் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணும்போது கிடைச்ச வேல்யூவை வந்து ஸ்கொயர் பண்ணால் அது கிடைக்கக்கூடிய வேல்யூவை சப்ராக்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதில் என்ன இருக்குதோ அந்த கான்ஸ்டன்ட் நம்பரை அப்படியே ரைட் பண்ணி நம்ம இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால்வ்னா என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த வேரியபிள்ஸ்க்கான ஆன்சரை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்க -4 டிவைடிங் பை 9 +4 டிவைடிங் பை 9 ரெண்டுமே 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே x -2 டிவைடிங் பை 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா x -2 டிவைடிங் பை 3 மல்டிப்ளிகேஷன் x -2 டிவைடிங் பை 3 ஈக்குவல் 0. இப்போ ஃபேக்டர்ஸ் இது ஈக்குவல் இது. அப்போனா x -2 டிவைடிங் பை 3 ஈக்குவல் 0 1 ஃபேக்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு x -2 டிவைடிங் பை 3 ஈக்குவல் 0 அனதர் ஃபேக்டராகவும் நமக்கு கிடைக்குது. இப்போ எக்ஸை ஃபிக்ஸராக வச்சுக்கிட்டு -2 டிவைடிங் பை 3 அந்த சைடு போனால் +2 டிவைடிங் பை 3. இங்கேயும் எக்ஸை ஃபிக்ஸராக வச்சுட்டு -2 டிவைடிங் பை 3 அந்த சைடு போச்சுன்னா +2 டிவைடிங் பை 3. அப்போ நமக்கான ஆன்சர் எக்ஸுடைய வேல்யூ 2 டிவைடிங் பை 3 2 டிவைடிங் பை 3 2 டைம்ஸ் கிடைச்சிருக்குது. சப்டிஷன் நம்பர் 2ல் பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 2ல் x -1 ஹோல் ஸ்கொயர் இங்கே -1 இங்கே -3 ரெண்டுமே சேம் சிம்பிள். அப்போது சிம்பிள் சேம் சிம்பிளாக இருந்தால் அதே சிம்பிள் எழுதி நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு -4 கிடைக்குது. -4 அந்த சைட் ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு வந்து +4 மாறிடுது. இப்போ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணால் x -1 ஈக்குவல் +or-2 கிடைக்கும். எப்படி மாறுதுன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் 4 இருந்தால் x ஈக்குவல் √4 எழுதுவோம். அப்போ எக்ஸுடைய வேல்யூ நம்ம என்ன எழுதுவோம்? 2 எழுதுவோம்.
ஆனால் இங்கே குவாட்ரடிக் ஈக்குவேஷனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் டூன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 1 -1 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் +1 மாறும். அப்போ +1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டூன்னு சொல்லி கிடைக்குது. இப்போ எக்ஸினுடைய வேல்யூவை நான் ஆட் பண்ண போகிறேன். எக்ஸினுடைய வேல்யூ 1 + 2னுடைய வேல்யூ 3, 1 - 2னுடைய வேல்யூ -1. ஏன்னா இதில் 2 ஆர்டர்கள் இருக்குது. 1 + 2ங்கிற வேல்யூவும் நெக்ஸ்ட்டு 1 - 2ங்கிற வேல்யூவும் இருக்குது. அதை நான் டைரெக்டாக இங்கே உங்களுக்கு ஆன்சராக ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 3.30 பாருங்கள். எக்ஸாம்பிள் சம் 3.30 இதில் x - 3/2 ஹோல் ஸ்கொயர். இதை எல்சிஎம் எடுத்தோம்னா -8 -8ஐயும் -9ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா -17/4 கிடைக்கும். -17/4 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் +17/4 சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா x - 3/2 ஈக்குவல் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே √17 வரும். ஏன்னா இங்கே √17/4. அப்போ √17 ப்ளஸ் ஆர் மைனஸ் √17 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 கிடைக்கும். √4 கிடைக்கும். ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுத்தோம்னா 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸை நமக்கு தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் இந்த -3/2 இங்கே இருக்கக்கூடிய -3/2 நம்ம அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா +3/2 கிடைக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் √17/2 கிடைக்குது. ஆன்சரை அதோட ஸ்டாப் பண்ணாதான் ஸ்டாப் பண்ணலாம். அல்லது ஓஆர் 3 + √17/2 3 - √17/2ன்னு சொல்லி ஆன்சரை பிரிச்சுக்கலாம். 3.30க்கான ஆன்சர் நமக்கு முடிஞ்சது. எக்ஸாம்பிள் சம் 3.31 போயிடலாம். x - 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு -1/16 -1/2 கிடைக்குது. இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கனால இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 16க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும்னா இது நியூமரேட்டர் வேல்யூவால் 8ஆலையும் டினாமினேட்டர் வேல்யூ 8ஆலையும் வெளியே பண்ணலாம். இப்போ ரெண்டுமே 16ஆக இருக்குது. 16ஆக இருந்தால் இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அப்படியே கொடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இல்லாட்டி சப்ராக்ஷன் இருந்தால் சப்ராக்ஷன் பண்ணலாம். அப்போ நியூமரேட்டரில் -1 இருக்குது, இங்கே -8 இருக்குது. -8ஐயும் -1ஐயும் நம்ம ஆட் பண்ணால் -9 கிடைக்குது. டிவைடிங் பை 16. இந்த வேல்யூ ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை நம்ம ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 9 டிவைடிங் பை 16 சொல்லி நமக்கு மாறும். அப்போ ஈக்குவல் 9 டிவைடிங் பை 16 நமக்கு மாறிடுச்சு. 9 டிவைடிங் பை 16 நமக்கு மாறிடுச்சு. இப்போ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணோம்னா x - 1/4 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 ரூட்லேருந்து எடுத்தோம்னா 3 கிடைக்கும். 16 ரூட்லேருந்து எடுத்தோம்னா 4 கிடைக்குது. எக்ஸை நமக்கு தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் -1/4 அங்கே போச்சுன்னா +1/4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4. இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ 1 + 3 ரெண்டுமே டினாமினேட்டரில் சேமாக இருக்குது. 1 + 3 வேல்யூ 4/4. நெக்ஸ்ட்டு இங்கே 4 இருக்குது டிவைடிங் பையில். அப்போ 1 - 3னுடைய வேல்யூ என்னென்னா -2. இப்போ -2 டிவைடிங் பை 4. அதாவது 1 + 3 ஃபஸ்ட் எடுத்தோம் 4 கிடைச்சது. நெக்ஸ்ட்டு 1 - 3 நம்ம எடுத்தோம் -2 கிடைச்சது. இப்போ 1 4 is 4 1 4 is 4 1 4 is 4 1 2 is 2 2 2s 4 கிடைக்குது. அப்போ ஆன்சரை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1, -1/2 தான் எக்ஸுடைய ஆன்சராக நமக்கு கிடைக்குது. குரூப்பிங் மாடலை பேஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட்டிவ் ஸ்கொயர் மெத்தடை குரூப்பிங் மாடலை பேஸ் பண்ணி நம்ம 15 மினிட்ஸில் முடிச்சிருக்கோம். இந்த குரூப்பிங் மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.